நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இனியா இருக்காங்களா, அவங்க இருந்து விக்ரம் கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தாங்க. விக்ரம் எதுக்குமே ஒத்துக்கவே இல்லைங்க. விக்ரம் இருந்து இந்த கான்செப்டா எங்கிட்ட வர்றதுன்னா எங்கிட்ட தயவு செய்து வராத, என்கிட்ட பேசாத, எனக்கு அப்படி எப்படி இருக்கு தெரியுமா, அணுவா என்னை கத்தி எடுத்து அப்படியே சும்மா என் நெஞ்சில குத்துற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு என் மேல உனக்கு என்ன கோவம்? இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி நீ யாருக்கான கொடுக்கலாமா? நான் ஒருத்தர் இந்த உலகத்துல இருக்கேன், உன் குழந்தை என்று சொல்லிட்டு நீ உனக்கு மட்டும் நினைச்சு இருக்க, அந்த குழந்தைக்கு நானும் ஒரு தகப்பன் ஒருத்தன் இருக்குன்னு சொல்லிட்டு நீ ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தேனே, எங்கிட்ட கேட்டுதான் எதா இருந்தாலும் சொல்லணும் நீ திங்க் பண்ணிருப்பான். ஆனா நீ எதுவுமே திங்க் பண்ணாம உன் பாட்டுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கே, என்ன தைரியத்தில் கொடுத்துன்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையாவே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் ரொம்பவே மனசு நோக பேசுறாரு. இது போலீஸ் ஸ்டேஷன், என்ன தேவையில்லாம எதுவும் பேச வச்சிடாதமா, தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றா, நீ வீட்டுக்கு போயிரு, என்ன நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே நம்ம இனியா இருந்தா இன்னும் இவருக்கு கோவம் தெரிய காரணமே, எப்படிங்க கோவம் தெரியும்? இதே வார்த்தையை நம்ம கௌதம் விக்ரம் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு தம்பி இருந்து, அதான் தம்பி இருக்காரு இளங்கோ, அவர்கிட்ட போயிட்டு இவங்க அது வேற யாரோ, அவங்க அக்கா இல்லாம வேற யாரோ ஒரு பொண்ணா இருந்து அந்த சமயத்துல இந்த மாதிரி தம்பி எதனா ஆயிடுவான்னு சொல்லிட்டு தான் குழந்தைய கொடுக்கறா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருந்தா, அந்த சமயத்துல என்ன ஏன் கேட்கல, என்கிட்ட எதுக்கு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இனியா சண்டை போட்டு இருப்பாங்களா, போட்டு இருக்க மாட்டாங்களா? லாஜிக்கா எல்லாரும் நீங்களே கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. இனியாவோட தங்கச்சி யாழ்னியா இல்லாம வேற யாராவது இருந்திருந்தா இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்திருக்குமா நடந்திருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்க, அதே சமயத்துல மறுபக்கம் கரெக்டா நம்ம இனியாவோட மாமியார் இருக்காங்க, அவங்க திட்டி விட்டுறாங்க இனியா உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன், இது தனிப்பட்ட ஒருத்தரோட பிரச்சனை இல்லை, இது எல்லாருக்கும் சேர்ந்தது, அதனால இதை பொறுமையா ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஆனா நீ தான் கேட்கல, தேவையில்லாம இந்த பிரச்சனையை மேலும் பெருசாக்குனேன். இப்ப பாத்தியா எங்க போய் நின்று இருக்குன்னு சொல்லிட்டு, தான் பையனும் என்கிட்ட பேச மாட்டான்டா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஒழுங்கு மரியாதை இனிமையாவது ஒழுங்காயிரு, தேவையில்லாம இந்த வாக்குறுதி கொடுக்கறது, சவால் எடுக்கிறது, இந்த வேலையை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் இனியா இருந்து யாழ்னி கிட்ட எப்படி சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காங்க. யாழ்னி கிட்ட போய் பேசினாவே யாழ்னி இருந்து எரிஞ்சு விடுறாங்க. ஒரு பக்கம், நீ என்கிட்ட பேசாத, நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்த, ஆனா அந்த வாக்குறுதியை மீட்ட, நீ என் தங்கச்சியே இல்ல, இனிமே என்கிட்ட பேசாத, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல, நான் செத்து போன கூட நீ வராத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மறுபக்கம் யாழ்னியோட மாமனார், அதாவது நம்ம இனியாவோட மாமனார் தாங்க, எல்லாருக்கும் ஒரே மாமனார் தானே, அவரு நல்லபடியா, டேய் இளங்கோ, நல்லபடியா என் பேர குழந்தைய பெத்து தருண்டா, நீ தான் கரெக்டான வாரிசு சுமத்து கரெக்டான, இந்த இனியாவை அவர் பித்தலாட்டுக்காச்சு, அவளுக்கெல்லாம் நிலைக்காதுரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தவறா பேசுறாரு. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் கேட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் கேட்டாலும் இந்த பிரச்சனை இதோட முடிவுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லாமே முடிவுக்கு வருங்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரம், எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு, அதுபடி எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இனியா இருக்காங்களா, அவங்க இதுக்கு மேல நம்ம விக்ரம் கிட்ட பேசக்கூடாது, விக்ரம் கிட்ட ஏதாவது கேட்டா அது மேலும் பிரச்சனை தான் வளரும், இதுக்கு மேல எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழல்ல தள்ளப்படுறதால மட்டும் இல்லாம இப்ப யாருமே இல்லாத அனாத மாதிரி நின்று இருக்காங்க. அவங்க எடுத்த ஒரு காரணத்தினால, எல்லாருக்கிட்டையும் முடிவு கேட்டு அவங்க எடுத்துருக்கணும், தேவையில்லாம எடுத்த ஒரு காரணத்தால அவங்க வாழ்க்கையே மாறிச்சு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி.